ஏற்கனவே முல்லை பெரியாருடைய தமிழகத்தினுடைய உரிமையை இதை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிலைநாட்டியிருக்கிறார்கள். அதனுடைய குறைக்கப்பட்ட அளவினை முதல் கட்டமாக 136 அடி உயர்வதற்கும் பேபி அணை சிற்றினையை பழுது நீக்கம் செய்யப்பட்டது பண்ணால் அதனுடைய முழு கொள்ளளவான 142 அடுத்தபடியாக 152 அடியை உயர்த்துவதற்கும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை பெற்றுத்தந்த ஒரே தலைவர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். இந்த பிரச்சனை காவிரியுடைய நடுவர்மன்றத்தின் தீர்ப்பில் அடங்கியிருக்கிறது. ஆக முல்லை பெரியாறு அணையினுடைய அமராவதியுடைய சர்பிளஸ் வாட்டர் காவிரியில் கலக்கின்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால் காவிரி நடுவர்மன்றத்தின் தீர்ப்பு உள்ளடக்கியதாக இந்த அணை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக மத்திய அரசு இப்ப என்ன நடவடிக்கை எடுக்கணும்? நீங்க அவங்களோட கூட்டணியில் இருக்கீங்க. தமிழக அரசு என்ன வலியுறுத்தணும்? உறுதியாக முல்லை பெரியாறு அணையிலும் அமராவதி அணையினுடைய சர்பிளஸ் வாட்டர் மிகை நீர் காவிரியில் கலப்பதனால் காவிரியுடைய நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு உள்ளடக்கியது இருப்பதனால் மத்திய அரசினுடைய உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.